ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரவை கார கொழுக்கட்டை. ரவையில் உப்புமா பண்ணியிருப்போம், மற்றபடி கேசரி பண்ணியிருப்போம். நம்ம இந்த ரவையை வச்சு இன்னைக்கு கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். வறுக்கிற ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதாவது பல்லாரியில் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாவை சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, இல்லை இந்த கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கின உடனே அது பொரியணும் இல்லையா, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நிலக்கடலையும் சேர்த்துட்றேன். இந்த காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாமே ஓரளவு வந்து வதங்கிட்டு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த ரவை இருக்குது பார்த்திங்கன்னா, அதை சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வறுத்து விடுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். ரவை சிம்லேயே வச்சு வறுத்தணும், இல்லைன்னா வந்து அது கரிஞ்சு போயிடும். நம்ம இப்போ இதில் வந்து நான் ஒரு கப்பு மெசரிங் கப்புக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 கப்பு அளவு, 1.5லேருந்து 1.25 அளவு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கட்டியாகட்டும். வெந்து அப்படியே ஒரு மாதிரி உப்புமா பதத்துக்கு வரும் இல்லையா, அது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை பல்லெல்லாம் நறுக்கி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து உங்கள் இஷ்டம்தான், கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. நல்லா ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஓரளவு கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இழுத்து பசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா பசைஞ்சு விட்டுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் துணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். கொழுக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம், இல்லைன்னா வந்து நீல வாக்கிலையும் பிடிக்கலாம். இந்த மாதிரியும் பிடிச்சி வச்சிடலாம். கையிலலாம் ஒட்டாதுங்க பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னர் கூட நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன் பாருங்கள். சில இது வந்து இந்த டம்பிள் ஷேப்பில் உருட்டியிருக்கேன். இது வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிச்சிட்ருக்கு, இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம்.
5 நிமிஷம் வந்தால் கூட போதும், 5லேருந்து 7 நிமிஷம் வந்தால் போதும். ஏற்கனவே அது வெந்த மாவு தான், வேகட்டும் பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது. கார கொழுக்கட்டை. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளுடைய ரவை கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த சைடிஷ் இல்லாமலும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை உப்புமா செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. நான் உன்னை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்.